ஓம் சாய்ராம். என் அன்பு செல்லமே, என்னுடைய அழகான தங்கமே, வாழ்க்கையில் நான் நினைத்தது என்று நடக்கும் என்று எப்பொழுதும் என்னை பார்க்கும் பொழுதெல்லாம் கேட்டுக்கொண்டே தான் இருப்பாய். சாயி, நான் கேட்டது எப்பொழுது எனக்கு கிடைக்கும்? நேரத்தை சொல்லுங்கள், எனக்கு நேரமே சரியில்லை என்று எப்பொழுதுமே சொல்கிறீர்கள். எனக்கு எப்பொழுதுதான் நேரம் சரியாக இருக்கும்? என் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுதான் முன்னேறுவேன்? இப்படியெல்லாம் நேரத்தையும் கிழமையையும் கேட்டுக்கொண்டே இருந்த நீ உனக்கான தேவையான பதிலை சொல்லவே நான் வந்துவிட்டேன். என்னுடைய தங்கமே, வாழ்க்கையில் நீ எதை தேடுகிறாயோ, எதை தேடிக்கொண்டே ஓடிக்கொண்டே இருக்கிறாயோ, அது கிடைக்க வேண்டிய நாள் உனக்கு நான் சொல்லிவிட்டேன். என்னுடைய தங்கமே, நீ நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் நான் பல விஷயங்களை தள்ளி தள்ளி போட்டேன். சில சமயங்கள் நான் நீ கேட்டும் பதில் சொல்லாமல் கூடலாம் இருந்திருக்கிறேன். ஏன் தெரியுமா? பதில் சொன்னால் நான் என்றைக்கு சொல்ல போகிறேன், என்றைக்கு நான் உன் வாழ்க்கையை நல்ல முறையாக செய்ய போகிறேன் என்று நான் உனக்கு சொல்லிவிட்டால் எதுவுமே செய்யக்கூடிய ஆர்வம் உனக்கு வராது. அதுவே நான் சொல்லாமல் இருந்தால் எனக்கு சாய் நல்லது செய்வார் என்று ஓடிக்கொண்டே இருப்பாய் அல்லவா? வாழ்க்கையில் எப்பொழுதும் ஓடிக்கொண்டே இருப்பதை மட்டும் நிறுத்தி விடாதீர்கள். ஏனென்றால் எவ்வளவு நம் வாழ்க்கையில் வெற்றி பெற்றாலும் நிச்சயமாக மேலும் மேலும் அதிகமாக ஓட வேண்டும். நாம் தான் வெற்றி பெற்று விட்டோமே, இதற்கு பிறகு ஏன் ஓடுவது என்று நினைத்தால் நம் மேலே ஏற முடியாது, கீழே சறுக்கி விழுந்து விடுவோம். உனக்கான நாளை நான் சொல்லிவிட்டேன். உனக்கு என்று வெற்றி கிடைக்கும் என்பதை சொல்லிவிட்டேன். அதனால் கவலைப்படாதே தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் நீ இனிமேல்தான் ஜாக்கிரதையாகவும் நல்ல நல்ல விஷயங்களை செய்யவும் ஆரம்பிக்கவே போகிறாய். அதனால் கவனத்துடன் யாரிடம் இருந்தாலும் பழகு. உன்னை நல்ல முறையில் பேசுகிறார்கள், புகழ்ந்துதானே பேசுகிறார்கள் என்று யாராவது பேசினாலும், புகழ்ந்து பேசினாலும், உன்னை தாழ்வாக பேசினாலும் எப்பொழுதும் ஒன்றே ஒன்று சொல்கிறேன், அவர்கள் வார்த்தையை நம்பிவிடாதே. யாரையுமே முதலில் அதிகமாக நம்பிவிடாதே. நம்பினால் எப்பொழுதுமே பிரச்சனை தான். நம்பாமல் சுதாரிப்பாக இருந்தால் எதுவுமே பிரச்சனையே வராது. உன் வாழ்க்கையில் இப்பொழுது வெற்றி பெற போகிறாய். இப்பொழுதுதான் நிறைய பேருக்கு உன் மீது கோபங்கள், நிறைய பொறாமைகள், இது அனைத்தும் வரும். எப்படி இவன் மட்டும் வெற்றி அடைவான் என்ற விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு தோன்றும். அதனால் நீ எதையுமே யாரிடமும் காட்டிக்கொள்ள வேண்டாம். எது உனக்கு பிடிக்குமோ அதை செய்து கொண்டு நகர்ந்து கொண்டே இரு. எதையுமே வெளியில் சொல்லி எதுவும் பற்றி பேச வேண்டாம். உன்னை பெருமையாக பேசினாலும் கண்டு கொள்ளாதே, உன்னை தாழ்வாக பேசினாலும் கவலைப்படாதே, கண்டு கொள்ளாதே. உனக்கு என்ன தேவையோ அதை நோக்கி நீ ஓடிக்கொண்டே இரு. உனக்கானது உனக்கு வந்து சேரும். எப்பொழுதுமே நான் ஒன்றே ஒன்று சொல்வேன், உனக்கு யாரை பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, உன் மனம் என்ன சொல்கிறதோ அதன்படி மட்டும் நடந்து கொண்டே இரு. உனக்கானது கிடைக்கும். உன் வாழ்க்கையில் நான் இருக்கிறேன் எப்பொழுதுமே. ஓம் சாய்ராம்.